என்ன பண்ணி கொப்பு போறதுக்காக கொப்பு போறதுக்காக யாரு திருச்சி எதிரில ஜலநாத்துல சுசியா எம்மை யாருன்னு புரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார். பார்த்தனே எங்கே பார்த்தாய்? பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய குப்பை கடை. வெளியே நிற்காத. கொண்டு போய் வை. அதே ஆளுதான் குப்பை போறதுக்கு வந்துக்கிறோம். போகட்டும். ஆடா எங்கப்பா போகிறான்? தெரியும் தாத்தா. தெரியலை. தெரியும் தாத்தா. மாற்றி விட்டு வேற ஒரு சீடங்களை வைத்துக் கொள்கிறேன். புகை போடுறதுக்கு போல கையில புடிங்க. இதுயா செல்வகுமார் இது எதுக்குடா? சேடபடி புதூர் சக்தி செல்வநாயகா. என்ன செய்ய வேண்டும்? மண்டமலை போட்டு விடுவேன். மண்டை மேல போடாத போகட்டும். இது நீ ஆயிரம் சிசியா இருந்தாலும் சீச்சி நேர்த்தம் இருப்பேன். என் அருகில் இருப்பதனால் என்னுடைய சீட பிள்ளை அல்லவா நீ? தாத்தா ஓ தாத்தா ஓத்தா தாத்தா ஓ தாத்தா குருவே அப்படி கூப்பிட வேண்டும். குருவே 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 போகட்டும். இருந்தாலும் அந்த அக்கா நீ சொன்னதுனால தான் போகுது. அக்கா போவாதுக்கா நான் யார் தெரியுமா? இந்த 9ஆம் வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ரோம ரிஷி பகவான். பகவானுக்கு இருக்கட்டும். இருந்தாலும் காலை மாலை தவறாமல் நான் சிவன் பூஜை செய்வது என்னுடைய வேலையாகும். பூஜை எப்படி செய்வீர்கள்? சிவன் பூஜையடா எப்படி செய்கிறேன்னு பாரு. நீ பார்த்தது இல்லையா? போடுறா பிளியன் தோல் ஆசாரம். பிளியன் தோல் செவடன் சாம்பிராணி போடுங்கள் தாங்க. என்னை காரையா ஓம் சிவாய நமக. கங்காதரா கவரி மனோகரா அழைச்சி கொடுத்துக்கிறாய். இன்னும் நீ என்ன விடவில்லையா? ஓம் நமச்சிவாயா. ஓம் கங்காதரா கவரி மனோகரா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சிவாய நமக.
நமக ஓ போட்டிக்காரர் போட்டி போட நமக ஓ சிவாய நமக ஓம் சிவாயா ஓம் 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 சிவாயா என்னடா காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? நீங்க மட்டும் தாங்க நான் பண்றேன் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நன்றாக அமரடா எங்க அந்த வாட்டர் வழியா அமரு சிவா நமக அப்படி இல்லை இப்படி படிமானமாக ஓகே 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 ஓ ஓ நமச்சிவாய ஓ நம நமக பட்டிகர தரகர என்னாச்சு ஓ நமச்சிவாய என்னடா ஆச்சரியமா இருக்கு ஆசாரத்தை எடுத்து வைத்தேன் பத்திரமாக. கோமரிசி பகவானே உங்களுடைய திருவடி பாதங்களை ஆண்டவர் அடிபணிகிறோம் பாதத்தை வணங்குகிறோம் சாமி என்னுடைய பார்த்த மனிதர்களா என் பார்த்த மனிதனால் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீர சிறப்புடனே சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். ஆமா நீங்களாம் யாரு? உங்களை பார்த்தால் ஒரு நாடாளக்கூடிய மன்னரை போல் தெரிகிறது, ஒரு நாடாளக்கூடிய அரசர் போல் தெரிகிறது. நாடாளக்கூடிய மன்னர்கள் ஐவர்கள் அதில் ஒரு பெண்மணியோடு 6 பேர்களும் இந்த அரண்யமான காரணத்தில் வந்திருக்கிறீர்களே, நீங்களா யாருப்பா? அதாவது நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். நான் பாண்டவர்களா? பஞ்ச பாண்டவர்கள். சரி. பத்னி ரகுபத பாஞ்சாலி இருக்க வேளையில் என்னுடைய பெரியப்பார் மகன் துரியோதனன் செஞ்ச வஞ்சகத்தினால் 12 ஆண்டு கானகம் ஓராண்டு அந்நியாதவாசம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதிநாடு தருவேன் கட்டளை விதித்தான் துரியோதனன். கட்டளை உண்மைதான். கட்டளை கேட்ட பாண்டவர்கள் 12 ஆண்டு கானகம் ஓராண்டு அந்நியாதவாசம் முடிப்பதற்காக 8 வனங்களை கலைந்து 9வது வனத்துக்கு உங்களுடைய வனத்திலே காலடி வைத்தோம் சாமி. ஒரு ஆண்டு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். பாண்டவர்களே பாவியாய் துரியன் செய்து வஞ்சித்தினார் சூதனால் பகடையாடி நாட்டிலிருந்து ராஜ்யசபையிட்ட கட்டளை பிரகாரம் 12 வருட கானகம் ஒரு ஆண்டு அந்நியாத வாசம் முடித்து 13 சென்று 14 பிறந்து வந்தா பங்குல பிரகாரம் பாதிராஜன் தருகிறேன் அப்படி குருபருடைய கட்டளை ஏற்ற பாண்டவர்கள் வனத்துக்கு வந்திருக்கிறோம். அது திறமையில் கொண்டு இது அரண்யமான காலம் வந்திருக்கின்றீர்கள். 8 ஆண்டு முடித்து விட்டீர்கள். ஒரு ஆண்டு என்னுடைய நாட்டிலே காலம் கழிக்க அனுமதி வேண்டும். அனுமதி வேண்டும் என்று நான் அப்படியே தருகிறேன். இருந்தாலும் ஒரு விஷயம். எப்படி? பாண்டவர்களே ராஜசபையிட்ட கட்டளை பிரகாரம் 12 வருடம் காலம் சுற்றி வந்தால் நாடு 12 குருபருடைய கட்டளை. உண்மைதான். அதனால 12 24 ஆண்டு ஆனாலும் துரியோதனன் நாடு கொடுக்க போவது இல்லை, நிச்சயமா கொடுக்க மாட்டான். நாங்கள் என்ன சாமி செய்ய வேண்டும்? இப்படி காலகத்தான் தெரிய வேண்டுமா? அது மட்டுமல்ல, அப்படி நாங்கள் நீங்கள் இழந்த நாட்டை பெற வேண்டும் என்றால் நாளை ஒரு நாள் சண்டை சமர்ப்போர் யுத்தம் போர்கள் நடக்கும். ஓஹோ சரி. அப்படி சண்டை யுத்தம் போர்க்களத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டு நீங்கள் நாடாளக்கூடிய அதாவது நிர்பந்தம் வரலாம். அதனால நீங்கள் ஐவரில் இருக்கின்றீர்கள். ஐவரில் ஒருவர் யாராவது அரண்மனை சென்று வெள்ளிங்கிரி சென்று ஈஸ்வரனிடத்தில் கடினமான தவம் செய்து வரங்கள் பெற்று வர வேண்டும். 12 24 வருடம் ஆனாலும் துரியோதனன் நாடு ஒரு நாடு கொடுக்க மாட்டான். சண்டையோ சமர்ப்போரோ செய்தால் மட்டுமே இழந்த நாட்டை பெற முடியும். இல்லை என்றால் இப்பிறப்பு மட்டுமல்ல எப்பிறப்பிலும் முடியாது. எப்பிறப்புமானாலும் நீங்க நாட்டை பெற முடியாது. காலம் கழிக்க வேண்டும். நாடகத்தில் தான் தெரிய வேண்டுமா? என்ன சாமி செய்ய வேண்டும்? ஐவர் ஒருவன் யாராவது அரண்மனை போக வேண்டும், வெள்ளிங்கிரி போக வேண்டும். கடினமான தவம் செய்து ஈஸ்வரனிடத்திலே பாஸ்புராவது கணை பெற்று வர வேண்டும். நாளை ஒரு நாள் இந்த நாட்டை பெறுவதற்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆமா, அதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஒருவர் போக வேண்டும். நாங்க போவதாக இருந்தால் எங்கள் குலகுரு இருக்கிறார். அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் ஐவர் இருக்கின்றீர்கள். ஒருவர் சொன்னால் ஒருவருக்கு பாகுபாடு வரும். அதனால இன்னும் உங்களுக்கு யாராவது குலகுரு இருக்கின்றார்கள். குலகுரு யாரா இருக்கிறாங்களோ கேக்குறீங்க? எங்க குலகுருவா விளங்கக்கூடிய மாமன் பரந்தாமல் இருக்கிறார், வியாசர் இருக்கிறார் சாமி. என்பெருமான் மாயவரா? அப்படி என்றால் அவர் அழைத்து நான் விஷயத்தை சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு அது பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள் அப்பா. அதன் பிரகாரம் பாண்டவர் நடந்தால் இந்த நாட்டை பெற முடியும் என்று கூறுகிறீர்கள். பெறலாம்.
இல்லை என்றால் பெற முடியாது உங்களாலே. சரி, சென்று வாருங்கள். உங்க மாமா அழைத்து வாருங்கள். நான் சற்று அந்தப்புறமாக இருக்கின்றேன். ஒரே அந்தப்புறம் வேணாம் சாமி. லைவ் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்கள் நன்றி. முழு வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் விடியற்காலை 4 மணிக்கு லைவ் தொடங்கும். இவ்வனத்திலிருந்து மாமனை தோத்திரம் செய்யும் பொழுது சங்கநாதம் ஒலிக்கிறது, ரத்தின கடார சத்தம் கேட்கிறது. இவ்விடத்தில் இருப்போம். மாமன்